நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அவங்களுக்கும் வந்து இதை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் இதை பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஏன் 2 குழந்தைங்களுமே அவங்கள பார்த்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இப்படி ஆகணும், இப்படி விளையாடணும் அப்படின்னு தோணுன்றதுக்காக தான் நம்ம அவங்கள மீட் பண்ண போகிறோம். இன்டர்வியூலாம் போனால் வந்து அவங்களோட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அவங்க மூலமாக என்ன விஷயம் கிடைக்குது, என்ன நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு போய் சேருதுன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். அவங்களும் வந்து ரொம்ப பெரிய விஐபி. அவங்கள போய் நம்ம பார்த்து நிறைய பேசி வாங்கலாம். எல்லாருக்குமே வந்து புத்தர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தர் வாங்கலாமா? ஆனால் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையே. வாவ், செம்மையாக இருக்குல்ல, ஓன்ல புத்தர் அழகாக இருக்குல்ல, அதுவும் எனக்கு பிடிச்ச ஒயிட் அண்ட் ப்ளூவில் வேறு லெவல். ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க தான் நம்ம போகிறோம். அது யாருன்றதை நான் போக சொல்கிறேன். அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டோம். இது வந்து குழந்தைங்க கொடுக்குறது. இன்னொரு கிஃப்ட்டும் வாங்க போகிறோம். அது வந்து நாங்கள் கொடுக்குறது, எங்கள் சார்பில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்படி 2 கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அப்படி யார் ஒரு ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்பவே பிரபலமானவங்க. அதுக்காக அவங்க சினிமா நடிகரும் கிடையாது, அவங்க வந்து ரொம்ப ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. அவங்க வந்து அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிருமே, பிளேயர் தான். அவங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சூப்பராக விளையாடி வின் பண்ணவங்கன்னு கூட சொல்லலாம். என்னென்னா அந்த ஸ்போர்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த விஷயமே. சரியா, நம்ம போகலாம், யாருன்றது அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்களுக்காக சின்னதாக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிடலாம். போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆர்வத்தில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக சொல்லிகிட்டே போகலாமா? வாங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு ஒன்று அவங்கள இன்டர்வியூ எடுக்க போகிறோமா, இல்லை வந்து அவங்கள வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்காங்க அதனால் நம்மள அவங்கக்கிட்ட பேசி அதை பற்றி நம்ம எடுக்க போகிறோமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அவங்களுக்கும் வந்து இதை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் இதை பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஏன் 2 குழந்தைங்களுமே அவங்கள பார்த்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இப்படி ஆகணும், இப்படி விளையாடணும் அப்படின்னு தோணுன்றதுக்காக தான் நம்ம அவங்கள மீட் பண்ண போகிறோம். இன்டர்வியூலாம் போனால் வந்து அவங்களோட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அவங்க மூலமாக என்ன விஷயம் கிடைக்குது, என்ன நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு போய் சேருதுன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். அவங்களும் வந்து ரொம்ப பெரிய விஐபி. அவங்கள போய் நம்ம பார்த்து நிறைய பேசி அவங்க கூட சந்தோஷமாக விளையாடி, அவங்கள வந்து இது ஒரு இன்டர்வியூ மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு புஷ்லாம் கிடையாது. ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். சரிங்களா, நம்மளும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம். போடலாமா? வாங்க. பார்க்க போகிற கெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியாக தேடிட்டே வந்தோம். இப்போ வந்து ஒரு ஷாப்பை பார்த்துட்டேன், உள்ளே போய் பார்க்கலாம் என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அதை நம்ம வாங்கிட்டு போகலாம். சரியா, வாங்க. நிறைய வாட்டர் பாட்டில்ஸ், பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு படுது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தான் இருக்கோம் குழந்தைங்கள வச்சுட்டு. ஸோ அப்படி தான் படுது. என்ன வாங்கலாம்? எல்லாருக்குமே வந்து புத்தர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தர் வாங்கலாமா? ஆனால் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையே. வாவ், செம்மையாக இருக்குல்ல, ஓன்ல புத்தர் அழகாக இருக்குல்ல, அதுவும் எனக்கு பிடிச்ச ஒயிட் அண்ட் ப்ளூவில் வேறு லெவல். இதே நம்ம கொடுக்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்து போய் பேக் பண்ண கொடுத்துடலாமா? இல்லை, நான் இன்னொரு பிளானும் வச்சுருக்கேன். அவங்க வந்து நான் அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வந்து கலர் கலராக கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க, அதையுமே அப்புறமா சொல்கிறேன். நம்ம வந்து இறங்கின உடனே வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் காரை வந்து அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். நாங்கள் எங்கெங்கே தேடிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கெஸ்ட்டு பின்னாடியே வந்து நிற்கிறாங்க. ஹாய்ன்ட்டு பார்த்தீங்களா, பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்காங்க. நான் நேரில் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருந்தாங்க. ரொம்ப குட்டியாக இருக்காங்க. போகலாமா? ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து ஷர்வானிகா தங்கியிருக்கிற வீடு. நாங்கள் வந்து இது வரைக்கும் யார் வீட்டுக்குமே போகவே மாட்டோம். ஆனால் ஷர்வானிகாவை அந்த டிவியில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம நேரில் போய் விஷ் பண்ணணும். நம்ம பாருங்கள் குட்டியோடு இருக்க பாப்பா, விஷ் பண்ணலாம் எப்படி? அதனால நம்ம தேடிட்டு வந்தாச்சு. அவங்களுமே நம்ம ஃபோன் பண்ண உடனே வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றிமா. ஓகேவா, சரி. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்லாம் ஒன்று ஒன்றா காட்ட போகிறோம். போய் உட்காந்துடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து ஷர்வானிகா கொடுக்க போகிறோம். இது வந்து நான் செலக்ட் பண்ணல,
இவங்க 2 பேருமே வந்து அவங்கள பார்த்து நான் இவங்களுக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் அவங்களவே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஓகே. நாங்கள் 3 பேருமே வந்து ஷர்வானிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். இது 3மே வந்து எங்களோட அன்பை சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சுஜன் கொடுப்பாரு. யார் கொடுக்கணும்னா அவர் தான். ஓகே, அதை வந்து அவங்க பிரித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரிச்சிடலாமா? அவருக்கு ஒரே குஷி, அங்கேருந்து சொல்லிட்டு நான் தான் கொடுப்பேன் பிரிங்க பண்ணுங்க. எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. தனித்தனியாக வருது. நான் தான் சொன்னனே இது மேலே வந்து இது இப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் நேஷ்னல் போனதுனால அதுக்காகவே இது கொடுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டார். இதை பார்த்துட்டு நான் இது ஃப்ளாக் தான் கொடுப்பேன்னு அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு வந்தார். எனக்கும் இந்தியா ஃப்ளாக், இந்தியா பற்றி ரொம்ப பிடிக்கும். நம்ம வேர்ல்டு நம்ம நேஷனல் ஜெயிச்சா வேர்ல்ட் காமன்வெல்த் ஏஷியன் செலக்ட் ஆகும். அதில் நம்ம 3 இதுலேயும் ஜெயிச்சா நம்மளோட இந்தியா நேஷனல் ஆந்தம் ஒழிக்க விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி வேர்ல்டு ஜெயிச்சு நான் நிறைய தடவை ஒழிக்க விட்டேன். கண்டிப்பாக ஜெயிக்கணும். சுஜன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஹாப்பியா? எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம லட்சு கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்ச நேரம் ஆகும் அவன் பழக. கொடுங்க, லட்சு கொடுக்க போகிறாங்க. கொடுமா. தேங்க்யூ. வெல்கம். இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் கிஃப்ட்டை. நானும் கொடுக்குறேனே சேர்த்து அப்படின்றாங்க. விட்டால் வந்து கடை ஃபுல்லாக வாங்கியிருப்பாங்க. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம்னா கடை ஃபுல்லாக வாங்கியிருப்பாங்க. அப்படி சுஜனுக்கு கொடுக்கணுன்னு. நீங்கள் வந்து எல்லா இன்டர்வியூலையும் இந்த பேண்டு போட்டிருக்கீங்களா? ஸோ வந்து கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேண்ட் வாங்கினாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பிங்க் பிடிக்கும், அதனால அந்த பிங்க். அதனால் ஓகேவா? ஸோ வந்து இது நீங்கள் வந்து ரெகுலராக இதை போட்டு பார்க்கணும். சரியா? நான் ஒரு இதுலேயும் பார்ப்பேன். ஓகேவா? நல்லாயிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கிஃப்ட்டும். தேங்க்யூ. சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஹாப்பி. அந்த டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ. ஹாப்பியா? ஹாப்பியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தால் அப்புறம் பேச முடியாது. சரியா? நீங்கள் போங்க, அப்படி அப்பா கிட்டே போங்க. நான் ஷர்வானிகா கிட்ட தனியாக பேசணும். ஷர்வானிகா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க, எல்லாம் கேட்டிருப்பாங்க. நான் கேட்குறது ஒன்று தான். இப்போ உங்களை மாதிரியே குட்டி பசங்க நிறைய பேர் வந்து செஸ் விளையாடுவாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச எந்த கேமாக வேணாலும் விளையாடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் செஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு செஸ் கொஞ்சம் போராக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப அக்கா சொல்லி தரும்போது அக்கா வந்து அந்த செஸ் போர்டு, பீசஸ், ஸ்கொயர்ஸ் நேமு அதெல்லாம் சொல்லி தரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செஸ்ஸு. அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த டோர்னமெண்ட் போகும்போது போகிற டோர்னமெண்ட்லலாம் லைக் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தோடனே நானே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, நேஷ்னல், ஏஷியன், காமன்வெல்த், வேர்ல்டு நானே டக்கு போயிட்டு அந்த அடுத்தடுத்த சந்தோஷம் உங்களை வந்து அப்படியே மேலே கொண்டு போய், அது வந்து காமன். ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட போகும்போது என்கரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த ஒரு ஸ்டாமினா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வரும். நம்ம வந்து ஒரு தைரியமாக போய் விளையாட தோணும். அப்படி உங்களுக்கு யாரை என்கரேஜ் பண்ணுவா அதிகமாக? எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. அம்மா தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஆமாம், அக்கா அம்மா 2 பேர் பண்ணுவாங்க, அப்பாவும் பண்ணுவாங்க. அம்மா வந்து எப்போதும் என் கூட வர்றதுனால அம்மா வந்து நான் தோத்தாலும் என் அம்மா வந்து என்னை நல்லா காமாக வச்சுப்பாங்க. என்னோட மைண்ட் செட்டை ஜெயிச்சாலும் அப்படியே காமாக வச்சுப்பாங்க. அப்போ உங்கள் ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் வந்து உங்கள் மம்மி தானே? ஆமாம், ஏதாவது தோத்துட்டேன், இப்போ வின்னிங்லேருந்து தோத்துட்டேன்னா ஏதாவது என்னை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்கிறது, அந்த மாதிரி லைக் எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. எல்லாமே அம்மா தான். ஓகே, இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் பேசும்போது ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறீங்க. நானே பார்த்து ஷாக் ஆகி, இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே. என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஒரு மெச்சூர்டான வாய்ஸ், அந்த போல்ட்னஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சீரியஸாக நம்மளுக்கே வராது. நானுமே ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன் தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசணுன்னா. உன்னை பார்த்து நானுமே நிறைய கற்றுக்குறேன். சீரியஸாக அந்த அளவுக்கு சூப்பராக பேசுகிறீங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன கேட்கலாம் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு
கேம் ஆடினீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட் போய் நான் இந்த கேம் ஆடினேன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேமில் அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா? நான் தோற்றுருவேனோ இல்லை ஜெயிச்சிருவேனா, அப்படி ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதே நான் டிஸ்ட்ரிக்ட் வந்து சோழமண்டலத்தில் 8 டிஸ்ட்ரிக்ட் நடந்துச்சு. அதே என்னோட ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டு. அப்போ நான் ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே வின் பண்ணிட்டேன். நான் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதனால அப்போ எனக்கு அந்தளவுக்கு பயம் இல்லை. ஆனால் அந்த கேம் ஆடும்போது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக ஆடினப்போ தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் டோர்னமெண்ட்னால அப்புறம் பழகிடுச்சு. இப்போ உங்கள் கூட ஆப்போனண்ட் ஆடுவாங்கல்ல, அவங்களுமே அந்த ஆடும்போது அவங்கள பார்த்துச்சா இவங்க நல்லா ஆடுறாங்களே, எப்படி ஆடுறது, அந்த மாதிரிலாம் பயந்துருக்கியா? அதெல்லாம் பயந்துரு. நம்ம தான் இங்கே நல்லா ஆடுவோம். அதுதான், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட முடியும். அதுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய உதாரணம். நான் நிறைய இதில் அவங்க பேசும் போது கேட்டது எல்லாமே நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் லட்சுக்குமே சொல்லுவேன் பாரு, அவங்க கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது அவங்களுக்குன்ட்டு. உங்ககிட்ட அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ.